வேல்யூ பை அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டாக் வந்து பாக்குறீங்க, பார்த்துட்டு அதனுடைய அசெட் வேல்யூ பண்றீங்க. அசெட் வந்து ஓகே. இப்போ அவங்களுடைய அசெட் பிரைஸ் வந்து ஒரு 1000 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வாங்கக்கூடிய அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து ஒரு 500 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அசெட் வேல்யூவே வந்து 1000 crore. அது நம்ம வந்து 500 crore வாங்கிக்கிருவோம். இது வந்து ஒரு வேல்யூ பை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவே வந்து பிஇ கூட பார்த்து வாங்கலாம். ஒரு பி வந்து கணிசமான பில இருக்கு, 10ல இருக்கு, 15ல இருக்கு. ஆனா அதனுடைய growth வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து வேல்யூ பை ஸ்டாக். இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட். growth இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாக்கோட பி பாத்தீங்க அப்படின்னா 50 இருக்கும், 60 இருக்கும், ஒரு சில ஸ்டாக் 100 கூட இருக்கும். இப்ப ட்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பி வந்து 100. இது எப்படி நீங்க வாங்குவீங்க அப்படின்னா இது வந்து growth ஸ்டாக். ஏன்னா அவங்க வந்து growth பாத்தீங்க அப்படின்னா 50%, 60% எவ்ரி இயர் growth கொடுப்பாங்க ஒரு சில கம்பெனி. அப்ப growth அதிகமா இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல வந்து ப்ராஃபிட் ரொம்ப வேகமா grow ஆகும். இப்ப அந்த கம்பெனி வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 1000 crore ப்ராஃபிட் பண்ணிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல அந்த 1000 crore வந்து 5000 crore ஆகுது அப்படின்னா 5 டைம்ஸ் அதிகமாகுது. அப்ப 5 டைம்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அந்த 5 டைம்ஸ்க்கு ஈக்குவலா அவங்க ஸ்டாக் பிரைஸ் அதிகமாகும். ஆனா இதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம். ஏன்னா growth ஆகுமா ஆகாதான்னு சொல்லி தெரியாது. இப்ப இருக்க growth ஃபியூச்சர்ல இருக்குமான்னு சொல்லி தெரியாது. இது வந்து growth இன்வெஸ்ட்.